You're a superhero. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 15,000 பட்ஜெட்டுக்கு கீழே ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு மைண்டில் வந்து நிற்கிற மொபைல்ஸ் ஒன்று ரியல்மி 8i அண்ட் ரெட்மி 10 பிரைம். இந்த ரெண்டு மொபைலில் வந்து நிற்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம், எந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ரியல்மி 8i அண்ட் ரெட்மி 10 பிரைம் இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த மொபைல் சிறந்த மொபைல் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த மொபைல்ஸோட டிஸ்பிளேல இருந்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ரியல்மி 8i டிஸ்பிளே பார்க்கலாம். ரியல்மி 8i 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரெட்மி 10 பிரைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரியல்மி 8i டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். லைட்டா வந்து பாத்தீங்கன்னா 0.1 இன்ச் வந்து சைஸ் வந்து பெருசு, கூடவே வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி 8iக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியல்மி 8i அந்த சேலிங் பாயிண்ட்ல அவங்க அடிக்கடி மென்ஷன் பண்ற விஷயமும் இதுதான். நாங்க பட்ஜெட் போனுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்கோம், ரொம்பவுமே ஸ்மூத்தான டிஸ்பிளே வந்து ரியல்மி 8i இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரியல்மி 8i டிஸ்பிளே ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸரை பத்தி பார்க்கலாம். ரியல்மி 8i ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மீடியாடெக் ஹீலியோ G96 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் இந்த மொபைல தான் வந்து இந்த ஹீலியோ G96 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வேற எந்த மொபைலும் இதே ப்ராசஸர்ல வெளியே வரல. அதே மாதிரி இதுல 5GB விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து ரேமா வந்து மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் 5GB இருக்கு, அது சப்போர்ட் ஆகும். அடுத்து ரெட்மி 10 பிரைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியாடெக் ஹீலியோ G88 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2GB விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இதுல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மொபைலோட ப்ராசஸரை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தாராளமா ரியல்மி 8i ப்ராசஸரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஹீலியோ G88 ஹீலியோ G96 வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ப்ராசஸர். அதனால ரியல்மி 8i ப்ராசஸர் இந்த இடத்துல ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமிங்க்கு, டே டு டே ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ ரியல்மி 8i அண்ட் ரெட்மி 10 பிரைமோட ப்ராசஸரை வந்து கம்பேர் பண்ணும்போது ரியல்மி 8i ப்ராசஸர் ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து கேமரா செக்மெண்ட்டுக்கு வருவோம். கேமரா செக்மெண்ட்ல ரியல்மி 8i வந்து பின்னாடி வந்து ஒரு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 MB வந்து மேக்ரோ லென்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 2 MB வந்து போர்ட்ரைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பின்னாடி மொத்தம் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது 4 கேமரா மாதிரி டிசைன்ல இருக்கும், ஆனால் அதுல ஒன்று வந்து ஃபிளாஷ். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 3 கேமரா வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து சின்னதாக ஒரு பஞ்சுவல் டிசைன்ல 16 MB ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பக்கம் ரெட்மி 10 பிரைம்க்கு வருவோம். ரெட்மி 10 பிரைம்ல வந்து பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேமரா இருக்கு. 50 MB பிரைமரி கேமரா, 8 MB அல்ட்ராவைட் லென்ஸ், 2 MB டெப்த் சென்சார், 2 MB மேக்ரோ லென்ஸ், இந்த மாதிரி மொத்தம் வந்து 4 கேமரா வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 8 MB வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்காக. ஓகேவா? இந்த ரெண்டு மொபைலோட கேமராவை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பிக்சர் அண்ட் வீடியோ குவாலிட்டியில பெருசா எந்த ஒரு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸோ மோரார்லெஸ் ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ரியல்மி 8i வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 3 கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க தாராளமா ரெட்மி 10 பிரைம் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா பின்னாடி மொத்தம் 4 கேமரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து ரியல்மி 8i வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரியல்மி 8i வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 16 MB மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெட்மி 10 பிரைம்ல வந்து 8 MB ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மோரார்லெஸ் உங்களுக்கு என்ன கேமரா வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க தாராளமா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி அண்ட் ரியல்மில மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது பிக்சர் அண்ட் வீடியோ குவாலிட்டியை சொல்றேன். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வருவோம். ரியல்மி 8i வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்காக 18 வாட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரெட்மி 10 பிரைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6000 மெகாவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலோட பேட்டரி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டா நம்ம வந்து ரெட்மி 10 பிரைம் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ரியல்மி 8i விட
வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 பிரைமில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ரெண்டு மொபைல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒரே மாதிரி தான், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேட்டரி கெப்பாசிட்டியில் ரெட்மி 10 பிரைம் வந்து முன்னாடி வந்து நிற்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மொபைல்ஸோட ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்துடலாம். இந்த மொபைல்ஸோட ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரியல்மி 8ஐலோட மொபைல் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கும்போது 2 வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB 6GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைல் வந்து 14,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலை 16,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க ரியல்மியில். அதே இந்த பக்கம் ரெட்மிக்கு வருவோம். ரெட்மி 10 பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலோட ப்ரைஸ் வந்து 12,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலை வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல்மி 8ஐயை கம்பேர் பண்ணும்போது ரெட்மி 10 பிரைம் வந்து ஒரு 1,500 ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல ரியல்மி 8ஐயோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி 10 பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 6GB வேரியண்ட்ல வந்து ஒரு 1,000 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மொபைலோட ப்ரைஸ் கம்பேரிசன் இதுதான். சரி, இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட் மொபைல் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த மொபைல் வாங்குறது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரியல்மி 8ஐல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஃபியூச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ரியல்மி 8ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி CPU வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் MediaTek Helio G96 வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி 10 பிரைமை கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ்டான ஒரு CPU. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ரொம்ப நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பெட்டரான ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 16 MB மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரியல்மி 8ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி CPUலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியை வந்து 5GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அடிஷ்னலான ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ரியல்மி 8ஐல வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி 10 பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல குவாட் கேமரா வேணும், ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரெட்மி 10 பிரைமை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் ஓரளவுக்கு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் குவாட் கேமரா செட்டப்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு மொபைலில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ரியல்மி 8ஐல ஓரளவுக்கு பெட்டரான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி கைஸ், இந்த ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் வந்து பிடிச்சிருக்கு, எந்த மொபைல் வாங்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.